டயக்ராம் போட்டு காட்டினா பார்க்கலாம். காம்போசிட் ஃபங்க்ஷனுக்கு என்ன டயக்ராம் வருதுன்னா 2 ஃபங்க்ஷன் இன்க்ளூட் ஆகுன்னு சொல்லிக்கிறேன். அதாவது f such that x2yங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் அண்டு g such that yலேருந்து zங்கிறது ஃபங்க்ஷன். அப்ப இது வந்து டொமைன் செட்டு, இது வந்து கோடமைன் செட்டு. இதனோட கோடமைன் செட்டு வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து டொமைன் செட்டா இருக்குது. அது இன்னொரு கோடமைன் ஆகுது. சரிங்களா? ஓகே சார். அப்ப காம்போசிட் ஃபங்க்ஷன் எப்படி ஆகும்னு பார்க்கலாம் டயக்ராம் போட்டு. இது வந்து எக்ஸ்ங்கிற எலிமெண்ட், இது செட்டு, இது வந்து ஒய்ங்கிற செட்டு, இது வந்து இஜெட்ங்கிற செட்டு. அப்ப இங்க இருக்கிற ஒரு எலிமெண்ட் இங்க மேப்புக்கு டிஃபைன் ஆகுது. அது இங்க இருக்கிற ஒரு எலிமெண்ட் இங்க மேப்புக்கு டிஃபைன் ஆகுது. சரிங்களாம்மா? ஓகே சார். அப்ப எஃப் டாட் ஜிங்கிறது எதுக்கு டிஃபைன் ஆகும்? எக்ஸ் டு இஜெட்டுக்கு ஆகுமா இல்லை இஜெட் டு எக்ஸுக்கு ஆகுமா? எக்ஸ் டு இஜெட். அவ்வளோதாம்மா. ஸோ அதான் வந்து காம்போசிட் ஃபங்க்ஷனுங்கிறாங்க. சரிடா கண்ணு? ஓகே சார். அதுதான் வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் பண்ணுறாங்க. அப்போ காம்போசிட் ஃபங்க்ஷன் இங்கே என்ன ஆகுது? டைரெக்டாக இங்கிருந்து இங்கே மூவ் ஆகுது. சரிங்களா? டைரக்ட் மூவ்மெண்ட் இல்லாத இப்போ எனி இது வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த பொருள் எடுத்துட்டாலும் இடைத்தரகர்னு ஒன்று வராங்க பார்த்தீங்கன்னா, அது காம்போசிட் ஃபங்க்ஷனோட இது. இப்போ நீங்கள் எது எடுத்துட்டாலும் சரி, இப்போ எந்த பிஸ்னஸ் வச்சுட்டாலும் டைரெக்டாக ஒரு வீடே வந்து நீங்கள் ரெண்டுக்கு தோங்கினாலும் அதில் நம்ம வந்து இது பண்ணாலும் டைரெக்டாக என்ன கிடைக்குது? டைரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கிறது அது மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த இது. அப்போ என்ன பண்ணுவோம்? நாம் வந்து இன்னொரு புரோக்கர்கிட்ட சொல்கிறோம், அந்த புரோக்கர் மூலம் ரெண்டுக்கு போகுது. அப்போ நம்ம டைரெக்டாக போகிற பாசிபிள் வந்து நம்ம கம்மியாக இருக்குது. அப்போ இந்த இடைத்தரகர் தான் வந்து இந்த ஜியாக இருப்பாங்க வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஒய்க்குங்கிறது டொமைன் கோடொமைன் வந்து மாறும் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து காம்போசிட் ஃபங்க்ஷனோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி டக்குன்னு? ஓகே சார். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். அப்போ இதுலேருந்து எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு டயக்ராமோட கிளியராக சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை நோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சில ப்ராப்ளம் நடத்துகிறோம். அது ஒரு சில ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷன் இருக்குது. அதனால் இதை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் டெஃபினேஷன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. காம்போசிட் ஃபங்க்ஷன் அதாவது இது ஏங்கிற செட், இது பிங்கிற செட், இது சிங்கிற செட். ஏங்கில் இருக்கிற எக்ஸுங்கிற எலிமெண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஆகுது. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற என்ன ஆகுது? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா ஜிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆல்ரெடி இருக்குது, அதனால வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு மாறுது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி நோட் பண்ணுறாங்க? எஃப்ஜி இல்லை, ஜிஎஃப். இந்த ஃபங்க்ஷன் எப்படி சொல்கிறாங்க? ஜிஎஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறாங்க. சரிடா கண்ணு? ஓகே சார். ஸோ அதனால் அவன் கிளியராக நோட் பண்ணிக்கிறான். இந்த நோட்டேஷன் நோட் பண்ணால் இது பேர் காம்போசிட் ஃபங்க்ஷன். அதாவது இந்த நோட்டேஷன் இங்கே கொடுத்துக்கிறாங்க நடுவில், அந்த நோட்டேஷன் நோட் பண்ணால் அது பேர் காம்போசிட் ஃபங்க்ஷன். அது பேர் காம்போசிட் ஃபங்க்ஷன். அது ஜென்ரலாக எப்படி எழுதுறாங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுறாங்க. ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுறாங்க. சரியாம்மா? ஓகே சார். சரி டெகனு. இப்போ இதை வச்சுட்டு ஒரு கொஷின் சொல்கிறேன். அதை எவனாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட முடியுமா பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஒரு சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். ஓகே சார். ஸோ ஃபைண்ட் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் டாட் ஜி அண்ட் ஜி டாட் எஃப் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இது அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ இது. ஸோ இது எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறது? ஸோ ஆல்ரெடி காம்போசிட் ஃபங்க்ஷனாக டெஃபினேஷன் பண்ணிட்டோம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம்னு. அண்ட் ஆல்சோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்ததுன்னா அதை வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதலாம்னு ஃபார்முலா ப்ரீவியஸ் தான் பார்த்தோம். இந்த ஃபார்முலா தான் பார்த்தோம். எஸ் சார். சரி, அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நடக்குது? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம்னு சொல்லிக்கிறேன். கரெக்டுங்களா? அதை வந்து என்ன எழுதலாம்? ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம்னு சொல்லிக்கிறேன். பட் இங்கே ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நடக்கணும். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். சரி, நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இது. கரெக்டுங்களாம்மா? ஆமாங்க சார். எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 2x + 1. இப்போ நான் இப்போ சொல்கிறக்கூடிய இது மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ன்னு இருந்தால் இந்த இடத்துல 2x + 1 இந்த இடத்துல எக்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த இடத்துல அப்போ அந்த எக்ஸுக்கு இடத்துல என்ன அப்ளை பண்ண சொல்கிறாங்க? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 அப்ளை பண்ண சொல்கிறாங்க. எக்ஸுக்கு இடத்துல என்ன அப்ளை பண்ண சொல்கிறாங்க? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்போ எந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 வரும்? இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 வரும். புரியுதாமா? அப்போ 2 இன்ட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ரீப்ளேஸ் ஆகும், ப்ளஸ் 1 வரும். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? ஓகே சார். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்னா இது 2x + 1. அப்போ எஃப் ஆஃப் 2னா என்ன போடுவேன்?
2 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 போடுவேன். கரெக்ட்டுங்களா? எப்ப ஆமாங்க சார். என்ன போடுவேன்? 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 1 போடுவேன். இதுல எப்ப அப்டின்னா, அப்ப எஃப் ஆஃப் 2 3 இருக்கிறது என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2ன்னு இருக்குது. அப்ப அந்த எக்ஸ்க்கு பதிலா நம்ம இத ரீப்ளேஸ் பண்றோம். புரிஞ்சுதா கண்ணு? ஓகே. ஓகே சார். அவ்வளவுதான். இதான் காம்போசிட்ஸ் ஐடியா. இதுல பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் பாத்துங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 4 பிளஸ் 1. அப்ப என்ன கிடைக்குது? 2x ஸ்கொயர் மைனஸ் 4 பிளஸ் 1 வந்து மைனஸ் 3. இது என்னது? f ஆஃப் g ஆஃப் x ஓட வேல்யூ. சரியா கண்ணு? ஓகே சார். சரி, இப்ப இதே ஐடியா யூஸ் பண்ணி g ஆஃப் f ஆஃப் x என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். g ஆஃப் f ஆஃப் x. g ஆஃப் f ஆஃப் x ஓட ஆன்சர் என்ன வரும்னு சொல்றாங்க. ஒரே நிமிஷம். சார் 2x plus 4x minus 1. ஒரு நிமிஷமா. ஓகே. இங்க என்ன கிடைக்குதுங்க? ஓ, இது g ஆஃப் f ஆஃப் x. அப்ப g ஆஃப் f ஆஃப் xனா 2x plus 1 வரும். அப்ப இந்த இடத்துல அப்ளை பண்ணுவீங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது 2x plus 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 வரும். கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்ப இது a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப 4x ஆமாங்க சார். ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு 2 4x பிளஸ் 1 மைனஸ் 2. கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்ப 4x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 1. இந்த ஆன்சர் தான் வந்திருக்குது. ஆமாங்க சார். ஓகே கணேஷ், கரெக்ட் ஆன்சர்மா. சரி, இவ்வளோதான் மெயினாக காம்போசிட் ஃபங்க்ஷன். இது உங்களுக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின். அந்த அளவுக்கு நம்ம டீப்பால எதுவும் இருக்காது. இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஒரு சில கொஸ்டின் மட்டும் நம்ம கொடுக்குறோம். அதை சால்வ் பண்ண முடிஞ்சு சால்வ் பண்ணிடுறாங்க. ஓகே சார். ஒரு 2 3 கொஸ்டின் மட்டும் கொடுத்துறோம். சரி, ஏதோ 2 கொஸ்டின் மட்டும் போடுறாங்க இதில். மேபி தேர்ட் ஒன் அண்டு 5th ஒன். 2 மட்டும் இப்போ போடுறாங்க. ஓகே சார்.
போட முடியுமா இல்ல நான் கில் பண்ணணுமா? இல்ல சார். நான் வந்து போட்டுருக்கேன். கரெக்ட்டா மட்டும் பாருங்க சார். புரியல இன்னும் சொல்றேங்க போட்டிருக்கிற? நான் போட்டுருக்கேன். நான் சென்ட் பண்றேன் சார். கரெக்ட்டான்னு ஆ மட்டும் ஆ பாருங்க. ஓகே ஓகே சென்ட் பண்றேன். ம். ஓகே. ஓகே. இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் வேணுமா? இங்க ஒரு எழுத முடியாதுன்னு தெரியல. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? ஜி ஆஃப் எக்ஸ் என்ன? நான் எழுதுறது சரியில்லைங்க. ஒரு நிமிஷம். நானே பார்த்துக்கலாமா? x of x plus 6 divided by 3 3 minus 6. என்ன எழுதிக்கீங்க இங்க பார்க்கலாம். x plus 6 3 minus x 3 minus x இது வந்து x plus 6 divided by 3 plus 6 divided by 3 first question. ஓகே. இப்போ g of x வந்து இது வந்ததுனால இது வந்துருச்சு. அப்போ இந்த x இருக்கிற இடத்துல வந்து 3 மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க. அவ்வளோதான் எனக்கு 3 மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகே 3 ப்ளஸ் இது 9 மைனஸ் 3 அதே ஜி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3ன்னு வரும். ஓகே இது 3 எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை அப்ளை பண்ணணும். அப்போ 3 மைனஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல இதை அப்ளை பண்ணிக்கிறீங்க. கரெக்டு. எல்சிஎம் எடுத்து போடுறீங்க 9 மைனஸ் ஓகே எல்சிஎம் எடுத்துக்கிறீங்க. இதாயிரும். இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இது மைனஸ் சிக்ஸ்னு ஆகுமா? ஓ ஆமா. ஓகே சார். அப்போ இந்த இடத்துல 3 மைனஸ் 6 ஓகேங்களா? ஓகே சார். பட் இது ரெண்டு ஈக்குவலா? இது வந்து 9 மைனஸ் ஓகே அப்போ இங்கே அதான் மாதிரி தானே வந்திருக்கும். ஆமாம் கண்ணு. இந்த இடத்துலையும் மைனஸ் 6 தானே வந்திருக்கும். ஓகே சார். இந்த இடத்துலையும் மைனஸ் 6 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஆன்சருங்க எனக்கு மைனஸ் 3ன்னு வருமா? இந்த இடத்துல மைனஸ் 3 வரும். ஆக்சுவலாக 3 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6 ஆமாங்க சார். ஒரே நிமிஷம். இல்லை அது கரெக்டாக நினைக்கிறேன். இங்கே தானே 3 மைனஸ் எக்ஸ் போடுவீங்க. இது 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 இன்னும் அது கரெக்டாக கண்ணு. இது கரெக்டு. இங்கே தான் மிஸ்டேக் ஆகுது. இது கரெக்டு தான். இது கரெக்ட். இங்கே தான் மிஸ்டேக் ஆகுது. பார்த்துக்கோ. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போட்டுக்கிறீங்க கரெக்டா? இன்னொரு கொஸ்டின் போடுங்க. அதையும் நம்ம கரெக்ஷன் வந்தால் பார்த்துக்கலாம்.
போட முடியுதா கண்ணு? சார் அனுப்பியிருக்கேன் சார். அனுப்பிட்டீங்களா? ஓகே. இது வந்து ஜி எஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4x² - 1. இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 + x போடுவீங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ போடுவீங்க. கரெக்டுங்களா? எக்ஸ் ஆமா. ம். அப்போ 4x² வந்துருச்சு. சரி. அடுத்தது என்ன பண்ணுங்க? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் 1 + x. அப்போ அந்த 1 + x வந்து 4 ஆஃப் 1 + x ஹோல்² போடுவீங்க. அப்போ சிம்பிள் பண்ணும்போது இது வருது. therefore g dot of f is not equal to f dot of f. சரி, ஓகே கண்ணு. இது ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. போதும் அந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஈக்குவல் பண்ண கே வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லுங்க. என்னாச்சுட்டா கண்ணு? இல்ல சார், பக்கத்துல கத்திட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல சார். சாரி, அதனால. குழந்தைங்களா? ஆமாங்க சார். ஓகே ஓகே. சார் ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் பண்ணாங்க. ஆமாடா கண்ணு. இது எப்படி போடுவீங்க? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் ஓகே பண்ணி சார். அதுக்கப்புறம் ஈக்குவல் பண்ணணும். ஓகே சார். So k is equal to -5 வருது சார். k equal to -5 ஆமா? ஓகே. 6 into 3x minus k 18x minus plus 2 வெளியே இருக்கும். கரெக்டுங்களா? plus 2 ஓகே. வெளியே இருக்கும். சாரி, என்னமோ மிஸ்டேக் ஆகிடுது. 6x எக்ஸ்னா 3x plus 2 தானே இது? 3x plus 2 minus k வெளியே இருக்கும். கரெக்டாமா? ஆமாங்க சார். minus k வெளியே இருக்கும். அப்போ 18x plus 12 minus k equal to 18x minus 3k plus 2. 18x கேன்சல் ஆயிடுது. அப்போ இது இங்கே வந்து -2k எவ்வளோ சொன்னா கண்ணு? -5 சார்.
மைனஸ் கரெக்டாக கண்ணு. கே ஈக்குவல் டு மைனஸ் பை கரெக்ட் ஆன்சர். ஓகே சார். சரி, இந்த 4th கொஸ்டின் போட்டுருக்கணும். 3rd கொஸ்டின் ஆல்ரெடி போட்ட ஐடியா தான், அதனால அது தேவைப்படாது. 4th கொஸ்டின் மட்டும் போட்டு. சார் A is equals to 3 வருது. அப்ப அப்படியே 2 square minus 1 தானே சார்? என்ன சார்? ஏ ஈக்குவல் டு 3 வருது சார். ஓகே. அப்ப 2 square minus 1 சார். 2 ஸ்கொயர் மைனஸ் 1னா புரியல. இல்ல, அவன் ஏ மட்டும் தான் கேட்குறான். ஃபைண்ட் ஏ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ்னா ஏ என்னங்கிறான். அதாவது எஃப் ஆஃப், அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எழுதுவீங்க? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சிடுங்க. ஓகே சார். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு ஈக்குவல் டு 1 போடணும். கரெக்டுங்களா? ஆமாங்க ஜி சார். ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டிங்கன்னா என்ன கிடைக்குது? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி வெளியே இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 2. அப்போ என்ன கிடைக்குது? ஜிக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. கரெக்டாமா? ஆமாங்க சார். ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? இந்த ஈக்குவல் டு 1 தானே? ஈக்குவல் டு 1. அப்போ என்ன கிடைக்குது கண்ணு? எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? மைனஸ் 1 ப்ளஸ் 2 ஆயிடுதா? கரெக்டுங்களா? இல்லை நான் என்ன மிஸ்டேக் பண்ணி? கரெக்டாக கண்ணு? கரெக்ட். இப்போ இதை அப்ளை பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதாண்ட ஒர்க்கு. ஓகே சார். அப்போ ஏன்னு சொல்லிக்கிறாங்களா? அப்போ ஏங்கிறது எக்ஸுக்கு பதில் ஏ அப்ளை பண்ணிடுவீங்க. ஏ அப்ளை பண்ணிவிட்டு இதை வேல்யூ என்ன கண்டுபிடிங்க. ஓகே சார். ஓகே. இல்லை மிஸ்டேக் ஆகிருக்குது. மிஸ்டேக் ஆகிருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ போதும், நான் ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ போட்டுக்கிறேன். பாருங்கள், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கரெக்டா? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் போல ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ போட்டுக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 கரெக்டாமா? ஓகே சார். அப்போ எக்ஸுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ். அப்போ இங்கே எனக்கு ஈக்குவல் டு 1 தானே? அப்போ ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் எனக்கு மைனஸ் 3 மைனஸ் 5 இந்த பக்கம் போனால் 4 ஆயிடுது. கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது? எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கரெக்டாமா? அதே தான் சார் நான் சொன்னேன். அதை சொன்னீங்க. ஓகே. நான் அந்த இடத்துல பார்க்கல. ஓகே. சூப்பர்மா. சரி, என்ன டவுட் இல்லை? பார்த்துலாமா? அடுத்து மூவ் பண்ணிக்கலாமா? ஓகே சார். சரி, உங்களுடைய இது பாட்டுக்கு போயிடலாம். உங்களோட பாட்டில் கடைசி எக்ஸசைஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேபி ஒரு 1/2 hourல மேபி முடிச்சலாம்னு நினைக்கிறேன் உங்களோட கான்செப்ட். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால சரி இதை கொடுத்துட்டு அங்கே வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கு நான் பார்த்தேன். சரி, கடை சொல்லிடுங்க பார்த்தலாம். ஆக்சுவலாக எக்ஸசைஸ் 7B. ஓகே. சொல்கிறேன். ஃபங்க்ஷன் பற்றி தெரியும். ஒரு எலிமெண்ட் ஒன்றுகிட்ட போச்சுன்னா ஃபங்க்ஷன்.
அதாவது டொமைன் இருக்கிற எலிமெண்ட் என்னவா இருக்கணும், ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ்க்கு தான் போகணும். 2 எலிமெண்ட்டுக்குலாம் போகக்கூடாது. இங்க இருக்கிறது இங்க ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் போகணும், 2 எலிமெண்ட்டுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி டொமைன்ல வந்து எந்த எலிமெண்ட்டும் மீதி இருக்கக்கூடாது. எந்த எலிமெண்ட்டும் மீதி இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இஸ் எ ஃபங்க்ஷன், அதர்வைஸ் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். கரெக்டாமா? எஸ் சார். சொல்றேன் கண்ணு, என்ன நடக்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷனா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன் இருக்காது. ஏன்னா அப்படி இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் நீ டயக்ராம் கூட போடலாம். இங்க பாருங்க, எக்ஸ் வந்து 2 டைம் வந்துருச்சு, அப்போ கண்டிப்பா ஃபங்க்ஷன் கிடையாது. டொமைன் இருக்கிற எலிமெண்ட் ஒரு டைம் தான் இருக்கணும். ஆமாங்க இங்க சார். பாருங்க, எக்ஸ் ஒய் இஜெட் ஒரு டைம் தான் வந்துக்குது. அப்போ என்னாச்சு, இங்க எஸ் இது ஈக்குவலா இருந்திருக்கு போல, இது தப்பு கிடையாது. எஸ் இது வந்து டிஃபரெண்ட் வேல்யூ இருக்குது, ஓகே இஸ் அ ஃபங்க்ஷன். கரெக்டாமா? எஸ் சார். அதே மாதிரி இங்க பாருங்க, ஒய் ஒய்னு வந்துச்சு, இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகே. இது என்னாச்சு, எக்ஸ் ஒய் இஜெட் தனித்தனி வேல்யூ தான் வந்துக்குது. கரெக்டாமா? எஸ் சார். அதே மாதிரி இங்க பிக்யூஆர்எஸ் இருக்குதா, பிக்யூஆர் இருக்குது. அப்போ பியும் கரெக்ட் டியும் கரெக்ட் மாதிரி தெரியுது, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ஃபங்க்ஷன்னா டொமைன் வந்து எக்ஸ் ஒய் இஜெட் இருக்குது, அவங்க ட்ரா பண்ணிங்க, எக்ஸ் ஒய் இஜெட் இருக்குது. அண்டு கோடமைன் பார்த்தீங்கன்னா பிக்யூஆர்எஸ் இருக்குது, பிக்யூஆர்எஸ் இருக்குது. அப்போ இந்த பி1 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஜெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு போகுது. அப்போ இது ஃபங்க்ஷன் தான், இது பி ஆப்ஷன் கரெக்டு. அதே மாதிரி டி ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா, டி ஆப்ஷன் எக்ஸ் ஒய் இஜெட் பிக்யூஆர் எஸ். அப்போ இது என்னது, எக்ஸ் வந்து பி கிட்ட போகுது, ஒய் வந்து ஆர் கிட்ட போகுது, ஒய் வந்து ஆர் கிட்ட போகுது, அந்த இஜெட் வந்து எஸ் கிட்ட போகுது. ஓகே, அப்போ கோடமைனில் தான் வந்து உனக்கு ஒரு எலிமெண்ட் மீதி இருக்க தவிர மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ ரெண்டுமே ஃபங்க்ஷன் தான். ரிலேஷன் இஸ் ஆர் ஃபங்க்ஷனாக கேட்குறாங்க, எஸ் ஃபங்க்ஷன் எக்ஸப்ட் சி அண்ட் டி, சி ஏ அண்ட் சி தவிர. கரெக்டாமா? ஆமாங்க. ஓகே, செகண்ட் ஒன்று என்ன நடக்கும், செகண்ட் ஒன்று சொல்லு பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. செகண்ட் ஃபங்க்ஷனா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனா, ஒரே நிமிஷம் சார். பிலாங்ஸ் டு ஆர்னு கொடுத்துருக்காங்கல்ல சார். ஆர்னா ரியல் நம்பருமா? ஓகே சார். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இங்கே என்ன கொடுத்துக்கிறோம், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பை. அப்போ என்னாச்சு, ஒய் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ். கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் ஒய்யும் நம்மளுக்கு வெவ்வேறு வேல்யூ தான். எக்ஸ் ஒவ்வொரு வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஒய் வந்து வெவ்வேறு வேல்யூ தான் கிடைக்க போகுது. கரெக்டுங்களா? ரியல் நம்பரில் எக்ஸுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். கரெக்டாமா? சேம் வேல்யூ வர பாசிபிள் கிடையாது. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ சேம் வேல்யூ வராது, அப்போ ஃபங்க்ஷன் பாசிபிள் இருக்குது. கரெக்டுங்களா? எஸ். அது 1-1 மேப்பிங்லாம் நமக்கு தெரியாது, ஃபங்க்ஷனுக்கு பாசிபிள் இருக்குது. அப்போ நாட்டிய ஃபங்க்ஷன் கண்டிப்பாக தெரியாது. ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சு, அப்போ நன் ஆஃப் திஸ் கிடையாது. நன் ஆஃப் திஸ் கிடையாது. எய்தர் காம்போசிட் மேப்பிங் இருக்கலாம் ஆர் 1-1 மேப்பிங் இருக்கலாம். இப்போ காம்போசிட் மேப்பிங் ஏன் இதை சொல்கிறேன்னா, எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து காம்பினேஷனாக இருக்குது. கரெக்டுங்களா? எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து காம்பினேஷனாக இருக்கும்போது அது காம்போசிட் ஃபங்க்ஷனாக இருக்க பாசிபிள் இருக்குது. ஏன்னா இப்போ ரியல் நம்பரும் போது 1-1 மேப்பிங் பாசிபிளுங்கிறது நம்ம இது பாசிபிளாக தான் இருக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் கரெக்டாக வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும். சரி, இது எப்படி செக் பண்ணணும்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு வச்சுட்டிங்கன்னு வச்சுங்களேன். தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூன்னு வச்சுக்கிட்டா, எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூன்னு ப்ரூவ் பண்ணால் அதுக்கு பேர் ஃபங்க்ஷனுங்கிறாங்க. தட் மீன்ஸ் 1-1 ஃபங்க்ஷனுங்கிறாங்க. இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது, ஒய் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்னு என்ன கிடைக்கும், பை மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு பை மைனஸ் எக்ஸ் டூன்னு வரும். பை கட் ஆயிரும், மைனஸ் மைனஸ் கட் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூன்னு வருது. தேர்ஃபோர் இட் இஸ் ஏ 1-1 ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? 1-1 ஃபங்க்ஷனுக்கு பாசிபிள் இருக்கிறாங்க. சரி எனக்கு ஓகே சார். மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணால் இதான் மீனிங். எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் எக்ஸ் டூனா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூன்னு இருந்ததுன்னா அதுக்கு எழுதிய 1-1 ஃபங்க்ஷன். சரி டக்குன்னு. ஆனா x1க்கும் x2க்கு என்ன சார் வேல்யூ? எனி வேல்யூ. ஓகே. ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நோ ப்ரீ இமேஜ் இட்ஸ் சேமாக இருக்குங்கிறாங்க. இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ எடுத்துட்டாலும் ரெண்டு டிஃப்ரெண்ட் இமேஜ் தான் இருக்கும். சரிங்களா? இது x1 இது x2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, சாரி இது x1 இது x2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. சரியாம்மா?
அவன் என்ன சொல்லிட்டான், 2 இமேஜஸ் ஆர் ஈக்குவல். 2 இமேஜஸ் ஆர் ஈக்குவல்னா, 3 இமேஜஸ் எப்படி ஈக்குவல்ணும்? ஈக்குவலா தான் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அதானே ஒன் ஒன் ஃபங்ஷன். ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல. இங்க ஆமாங்க ஒரு சார். ஃபங்ஷன், இங்க ஒரு ஃபங்ஷன். இங்க இருக்கிற வேல்யூ, இங்க இருக்கிற வேல்யூ டிஃபரெண்ட் வேல்யூவா தான் இருக்கணும் தவிர, சேம் வேல்யூவா இருக்கக்கூடாது. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அவன் என்ன சொல்லிட்டான், f ஆஃப் x1 ஈக்குவல் டு f ஆஃப் x2ன்ட்டான். அப்ப 2மே ஒரே இமேஜா இருக்கும்போது 2 ப்ரீ இமேஜ்க்கு தான் கேட்கறேன். 2 ப்ரீ இமேஜ் இல்ல. ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்குதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதான் x1 ஈக்குவல் டு x2ன்னு ப்ரூவ் ஆகுது. சரியாடா கண்ணு? ஓகே சார். சரி, ஓகே. சரி, யாரோட கொஸ்டின் அதுக்கு? செகண்ட் கொஸ்டினுக்கு. தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்டா கண்ணு? x ஈக்குவல் டு 4 ஃபங்க்ஷனா? x ஈக்குவல் டு 4ங்கிறது y 2 ஆமா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ மெனி ஒன் ஃபங்க்ஷன் பாசிபிள் இருக்குது. அப்போ 4ம் போட்டா அப்போ இங்க பாருங்க, பாசிபிள் கிடையாது. x வந்து 4ங்கிற ஒரு எலிமெண்ட் yக்கு எல்லா வேலைக்கும் போகுது. இங்க பாருங்க, இப்படி போகுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கேட்டுக்க. இந்த மேப்பிங் இந்த டயக்ராம் ட்ரா பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கேட்டுக்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியாமா? இல்ல தெரியுது சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? இல்ல புரியுது சார். அப்போ எக்ஸ்ல 4ங்கிற ஒரு வேல்யூ தான் இருக்குது. பட் அது என்னக்கு ஆகுது? yல இருக்கிற எல்லா வேல்யூக்குமே டிபெண்ட் ஆகுது. அப்போ இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். கரெக்ட்டுங்களா? ஏன்னா ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் மேப் டிபெண்ட் ஆகணும். 4க்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கிறதால மோர் தென் ஒன் இமேஜஸ் இருந்தா இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். அதனால இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். சரியாடா கண்ணு? ஓகே சார். சரி, இதுடா கண்ணு, இது ஃபங்க்ஷனா இல்லையா? ஃபங்க்ஷன் தான் சார். சரி, ஃபங்க்ஷன் அப்ப நாட் ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபங்க்ஷன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறான். அது என்ன இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்? இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பத்தி உனக்கு சொல்லல. அப்ப லாக் ஆகுது பார்த்தீங்கன்னா, எல்லா கான்செப்ட் பார்த்தாலும் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பத்தி இப்ப சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்குங்க. இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரே ஒரு ஈஸியான ஐடியா கொடுக்குறேன். f ஆஃப் x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு இருக்குதுங்களா? இது வந்து ஃபங்க்ஷன். சரியாம்மா? இது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கங்க. இது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கங்க. இது வந்து ஃபங்க்ஷன். இப்போ இது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ன சொல்லிட்டாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் சொல்லிக்கிறாங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ரியல் நம்பர் சொல்லிக்கிறாங்க. கரெக்டாமா? ரியல் நம்பர் உனக்கு தெரியும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். அப்ப இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க இருந்து எக்ஸ் ஈக்குவல் என்னடா ஒரு சொல்றாங்கன்னு, இதுல இருந்து எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். மைனஸ்ல இருந்து சொல்லணும். இல்ல, எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வருதுன்னா இந்த ஸ்கொயர்டு இங்க போனா ரூட்டா? ரூட் y. ரூட் y. பட் ஒய்யோட வேல்யூ எங்க சொல்லிக்கிறீங்க? ஆர்ல சொல்லிக்கிறீங்க. ஆர் வேல்யூ என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ரூட் ஆஃப் மைனஸ் வேல்யூ ரியல் நம்பரா? தட்ஸ் நாட் ரியல் நம்பர். இல்ல சார். அப்ப இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே சார். அப்ப இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸ் ஈக்குவல்னு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதனோட டொமைன் அண்ட் கோடமைன் செக் பண்ணி எக்ஸிட் ஆச்சுன்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிட். அதர்வைஸ் இஸ் நாட் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். சரியா கண்ணு? ஓகே சார். புரியுதுங்களா? எஸ் சார். அப்ப இது எத்தனாவது क्वेश्चन? Fourth. y equal to x squared is a function. Inverse function is not a inverse function. சார் திருப்பி இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் மட்டும் ஒரே தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே டங்கண்ணே. இது ஒரு ஈஸியான क्वेश्चन எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பார்த்துக்கலாம். இப்போ f such that x2y கரெக்ட்டுங்களா? இப்போ xங்கிறது என்னன்னா ரியல் நம்பர், yங்கிறது இஸ் ஆல்சோ ரியல் நம்பர். சரியா கண்ணு? ஓகே சார். இப்போ என்ன சொல்லிட்டாங்க? f of x equal to x plus pi. சரிங்களா? ஓகே சார். இப்போ xங்கிறது ரியல் நம்பர். அப்போ xோட ரியல் நம்பர் போட்டா yக்கு எல்லா வேல்யூயும் கிடைக்குமா? ரியல் நம்பரா? y வேல்யூ அதாவது f of x ன்னு இதான் yங்கிறது. சரிங்களா? அப்போ y எல்லாமே ரியல் நம்பரா கிடைக்குமா? ஆமாங்க சார். சரி, இதுக்கு பேர் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு, எல்லாமே கிடைக்குன்னு போட்டீங்க. சரி, இப்போ நான் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்கணும்ல. இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ y equal to x plus pi என் கையில் இருக்குது. கரெக்ட்டுங்களா? இதுல இருந்து x equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். x equal to என்னன்னு கண்டுபிடிங்க. y minus pi. இப்போ y ஓட வேல்யூ என்ன? ரியல் நம்பரா? ஆமாங்க சார். அப்போ y க்கு எல்லா ரியல் நம்பர் போட்டாலும் x க்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ரியல் நம்பர் கிடைக்குதான் பார்க்கணும். ரியல் நம்பர் கிடைக்குமா? கிடைக்கும் சார். அப்படின்னா இந்த y equal to x plus pi is a inverse function. ஓகே. Inverse function. ஓகே சார், புரியுது சார்.
சரி, ஏன் ப்ரீவியஸ் கொஸ்டின் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இல்ல? அப்படிங்கிற ஐடியாக்கு வரும். imaginary root. சரி. இதுக்கு இன்னொரு ஐடியா குடுக்குறேன். இன்னொரு ஐடியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. இதே மேப்பிங், இதே ஃபங்க்ஷன் பட் ரேஞ்ச் மட்டும் மாறுது. x to y. கரெக்டாமா? x பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர். y பார்த்தாலும் நேச்சுரல் நம்பர். f of x equal to y plus pi. சாரி x plus pi. x plus pi. சொல்றேன் கண்ணு. இது ஃபங்க்ஷனா? அதாவது y equal to x plus pi is a function or not? x க்கு என்ன வேல்யூ போடுவீங்க? நேச்சுரல் நம்பர் போடுவீங்க. x க்கு நேச்சுரல் நம்பர் போட்டா y என்ன கிடைக்கும்? நேச்சுரல் நம்பர் கிடைக்கும். Function, sir. இல்ல ஃபங்க்ஷன். x க்கு நேச்சுரல் நம்பர் போடுவா y க்கு என்ன கிடைக்கும்? நேச்சுரல் நம்பர் கிடைக்கும். இஸ் a function. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இப்ப x இப்ப இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் x equal to என்ன எடுப்பீங்க? x equal to y minus pi. Which is not a natural number. ஏன்னா 1 போட்டா என்ன கிடைக்குது? -4. -4 is not does not belongs to natural number. Okay, sir. புரியுதுங்களா? சேம் வேல்யூ தான். இங்க பாருங்க சேம் வேல்யூ தான். நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் யாரு? இவனுங்க ரெண்டு பேரும். நேச்சுரல் நம்பரா, ரியல் நம்பரா, இன்டிஜரா, இரேஷனலா, ரேஷனலா அத கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஈஸியா. சரிடா கண்ணு? Okay. சரி, அதே क्वेश्चन இப்ப நம்ம பார்த்தது என்ன? y equal to x squared தான பார்த்தோம். f such that real number to real number பார்த்தோம். இதே ஃபங்க்ஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா இந்த ஃபங்க்ஷன் என்னவோ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? Yes. காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதான் ஃபங்க்ஷன் வந்து எந்த இடத்துல டிபெண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்ததுன்னா இது வந்து ஃபங்க்ஷன். இல்லைன்னா இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அப்ப ரியல் நம்பருக்கு வந்து இது ஃபங்க்ஷன் ஆகாது. Okay, sir. அது புரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷன் வேல்யூ x ஸ்கொயர்டு தான். இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி டொமைன் அண்ட் கோடன் டொமைனுக்கு தகுந்த மாதிரி இது ரன் ஆகும். ஃபங்க்ஷனா இல்லையான்னு ரன் ஆகும். அப்ப அந்த கான்செப்ட் கரெக்டா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா கண்ணு? Okay, sir. ஓகேமா, வெரி குட். சரி, இப்போ எந்த क्वेश्चन முடிஞ்சது? ஓகே. சொல்றேன் கண்ணு. So 1 and 2. Fifth one. The fifth one. அது காட்டிட மாட்டா இல்ல நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? இல்ல சார், நோட் பண்ணிட்டேன் சார். ம். So 1 1 நோட் பண்ணுங்க. 1 1 வருதுடா. ஃபிஃப்த் ஒன்னுக்கு 1 1 வருதாடா? ஆமாங்க சார். இல்ல அது 1 1 வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ரியல் நம்பர் இல்ல. ரியல் நம்பரும் போது வேல்யூ எழும்போது என்ன சொல்றாங்க? y பெருசா இருக்கணும், x வந்து சின்னதா இருக்கணும். அப்ப x பெருசா இருந்தா மேப் டிபெண்ட் ஆகுமா? சப்போஸ் இங்க 4 இருக்குது, இங்க 3 இருக்குது. 4க்கு 3க்கு மேப் டிபெண்ட் ஆகுமா? ஆகாது. அப்ப கண்டிப்பா 1 1 கிடையாது. அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு மட்டும் தான் மேப் டிபெண்ட் ஆகும். மத்த பாயிண்ட்க்கு மேப் டிபெண்ட் ஆகுமா? அப்ப டொமைன் வந்து ரிமைனிங் பாயிண்ட் இருக்கும். டொமைன்ல பார்த்து மீதி பாயிண்ட் வருது. ஏன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு மட்டும் தான் இருக்குது. ஆமாங்க சார். அப்ப டொமைன்ல வந்து மீதி பாயிண்ட் இருந்தா ஃபங்க்ஷன் கிடையாது. நாட் a ஃபங்க்ஷன். ஓகே சார். புரியுதுங்களா? ஓகே சார். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா ஓகே. ஆகலைன்னா என்ன பண்ணும்? அப்ப ரிமைனிங் பாயிண்ட் டொமைன்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். சரி, இது டொமைன் கேக்குறேன். டொமைன் உனக்கு ஈஸி இல்ல? ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். 1 and 2 சார். 1 2. ரேஞ்ச் கேக்குறான். 0 தான் இருக்குது எல்லாமே. அப்ப வெறும் சிங்கிள் 0 தான் போடணும் தவிர இவ்வளவு மல்டிபிள் ஆஃப் ஜீரோஸ் போடக்கூடாது. சரிங்களா? ஓகே சார். சரிடா கண்ணு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்ப கேட்ட கொஸ்டின் இது எப்படி நீ வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேக்குறான். கரெக்ட்டுங்களா? இப்போ ஆல்ரெடி பார்த்ததான் y equal to x squared. x க்கு என்ன வேல்யூ வேணா போடலாம். x க்கு என்ன வேல்யூ வேணா போடலாம். நமக்கு y க்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? எஸ் சார். அப்ப x க்கு ரியல் நம்பர் போட்டுறலாம். கரெக்ட்டா? x வந்து ரியல் நம்பர் கரெக்ட். அப்ப ரியல் கரெக்ட். எல்லாத்துலயும் ரியல் இருக்குது, இங்கேயும் ரியல் இருக்குது, இங்கேயும் ரியல் இருக்குது. சரி, none of this பாசிபிள் கிடையாது. அப்போ y என்னடா கிடைக்கும்? நேச்சுரல் நம்பர் கிடைக்குமா? நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் கிடைக்குமா? ரியல்ஸ் கிடைக்குமா? ரியல்ஸ் தான் சார் கிடைக்கும். ஸ்கொயர் பண்ணும்போது உனக்கு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆயிரும்ல. இப்ப ஸ்கொயர் நேச்சுரல் வராது. நேச்சுரல் வந்து டெசிமல் கிடையாதுல்ல. நேச்சுரல் கண்டிப்பா வராது. இப்ப -0.8 ஹோல் ஸ்கொயர் போட்டா என்ன கிடைக்கும்? 0.64 வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப கண்டிப்பா நேச்சுரல் நம்பர் பாசிபிள் கிடையாது.
ரியல் பாசிபிளா? ரியலுக்கு நெகட்டிவ் வேல்யூ வராது. ஏன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டேன். அப்ப நான் நெகட்டிவ் ரியல்ஸ். என்ன சொல்றாங்க? நான் நெகட்டிவ் ரியல்ஸ். ஏன்னா நெகட்டிவ் வரவே வராது. அப்ப நான் நெகட்டிவ் ரியல்ஸ் அல்லது இதே வேர்டு எப்படி போடலாம்? பாசிட்டிவ் ரியல்னு போடலாம். நான் நெகட்டிவ் ரியல் ஆர் பாசிட்டிவ் அண்ட் ஜீரோ இன்க்ளூட் ஆகும். இதை வந்து இதுல பாத்தீங்கன்னா ஜீரோ இன்க்ளூட் ஆகும். ஜீரோல இருந்து பாசிட்டிவ் வேல்யூ வரும். அப்ப என்ன பண்ணலாம்? அதை நான் நெகட்டிவ் ரியல் கரெக்ட் அல்லது பாசிட்டிவ் அண்ட் ஜீரோஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஜீரோஸ் ரியல்ஸ் எது வேணா கொடுத்துருப்பாங்க, பாத்துக்க. ஏன்னா ஜீரோ உள்ள வரும் டக்குன்னு. சரியா? ஓகே சார். சரி, நோட் பண்ணிக்க. ரொம்ப இம்பார்ட்டன் ஐடியா. சரி, 9th ஒன் என்னடா போடுங்க? நைன்த் ஒன் என்ன கொடுத்துக்கிறேன், என்ன போடுவீங்க? ஒரு நிமிஷம் சார். ஜீவா தண்ணி மட்டும் கொண்டு வா. ஜீவா தண்ணி கொண்டு வா. மதி தண்ணி கொண்டு வா. ரொம்ப சார் ஏ கரெக்ட் தானே சார்? ஆமாடா கண்ணு. ஒன் போட்டீங்கன்னா உனக்கு வந்து கரெக்டா டக்குன்னு. மற்றதுக்கு எதுவும் ஆகாது. கரெக்டா? இந்த ஒன் மட்டும் பார்த்தீங்கன்னா இது ஒன் போட்டா இது ஒன்று, இது ஒன் போட்டா ஒன்று. பட் இது ஒன்று, இது ஜீரோன்னு ஆகுது. இது பார்த்தா 3 வருது, இது வந்து பார்த்தா 4 வருது. அப்போ ஒன்லி பாசிபிள் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். வெரி குட் மா, கரெக்ட் ஆன்சர் மா. ஓகே சார். சார் 10 போடுமா. (1/2) சார். -1 போட்டால் 1/2 கரெக்டாக இருக்குன்னு. கரெக்டாக. அடுத்து இது கால்குலேஷன் போடுங்க. ஜி ஆஃப் -1/2. இதெல்லாம் நேற்றே போட்டோம், லாஸ்ட் கிளாஸே போட்டோம். அது ஓவராலாக பெரிய ஃபங்க்ஷன் வச்சு போட்டோம். அது ஈஸியான ஐடியா தான் கொடுத்துருக்கோம். சார் 3/2. மைனஸ்னா ப்ளஸ். ஓகேடா. -1/2 -1 டிவைடட் பை -1/2. இது எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா -3/2 டிவைடட் பை -1/2. 3 வருது, 3/2டா. 2 கட் ஆகிற மாதிரி இருக்குது. 3 இது காம்போசிட் ஃபங்க்ஷன் மாதிரி. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கடைசியா அதனோட ஐடியா நான் இருக்குல்ல. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இருக்கு சார். ஸோ ஒரே நிமிஷம். ஏமா டவுட்டா? இல்லை சார், ஒரே நிமிஷம். சார் எனக்கு 1 வருது. நானும் செக் பண்ணுறேன். எது வேணும்? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட் எழுதிடணும். x - 1
டிவைடட் பை எக்ஸ்னு எழுதிடணும். அப்போ எக்ஸுக்கு இடத்துல யார் அப்ளை பண்ண போகிறீங்க? 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணணும். அப்போ என்னது 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். கரெக்டாக இருக்குன்னு? அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. 1 மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். கரெக்டாமா? 1 மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். இந்த மைனஸ் சார் சைன் ஒரு நிமிஷம் சார். ஏன் சார் திருப்பி டிவைட் ஆகுது? இன்னொரு சொல்லுமா? இன்னொரு சொல்லு. ஸோ 1 பை 1 மைனஸ் எக்ஸ் தானே சார் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ? ஆமாடா கண்ணு. ஃபர்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் தான் என்ட்ரி பண்ணணும். ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கரெக்டா? கரெக்ட் சார். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஓ, அப்போ நான் மாற்றி போட்டேன்னா? நீங்க திருப்பி ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்லேயே போட்டேன். கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். ஒரு நிமிஷம் விடு. அப்போ என்ன பண்ணிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இடத்துல போடணும். நீ சொன்னது கரெக்ட் தான். அப்போ 1 டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். இப்போ கரெக்டாமா? ஓகே சார். இப்போ அந்த எல்சிஎம் எடுத்த எக்ஸ் வந்து நீ மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். இப்போ எல்சிஎம் எடுக்கிறீங்களா? எக்ஸ் இங்கே வரும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். இந்த எக்ஸ் நியூமரேட்டருக்கு போயிடும். ஓகேங்களா? அப்போ இந்த எக்ஸ் எக்ஸ் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்குது? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 ஆயிடுது. அப்போ எக்ஸ்ன்னு வருது. ஓகே சார். யாருக்கு? இவனுக்கு 12க்கு தானே? ஓகே. 13 அதே கொஸ்டின் தான் எனக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துக்கிட்டு. ஓகே சார். சார் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 வருதாங்கண்ணே? ஆமாங்க சார். ஆப்ஷன் இருக்குதுல்ல? எஸ் சார். ஓகே. சரி, அடுத்தது பார்த்துலாமா? அடுத்து ஒரு 5-6 கொஸ்டின் தான் இருக்குது. முடிச்சிடலாம். 145 முடிச்சிடலாம். சரி, ஐடியா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ். ஜென்ரலாக இது மட்டும் தான் கொடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்னது 1-1 மேப்பிங்னு எப்படின்னு கற்றுக் கொடுத்துக்கிட்டேன். 1-1 மேப்பிங் எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2னா x1 ஈக்குவல் டு x2னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? 2 பவர் x1 ஈக்குவல் டு 2 பவர் x2. 2 பவர் கட் ஆகிட்டு x1 ஈக்குவல் டு x2னு வரும். கரெக்டாமா? அப்போ 1-1 மேப்பிங் பாசிபிள். மெனி ஒன் கண்டிப்பாக இருக்காது. 1 மெனியும் கிடையாது. நன் ஆஃப் திஸ் கிடையாது. 1-1 மேப்பிங் இருக்குண்ணா. கரெக்டுங்களா? ஓகே சார். ஓகே. நீ லாகிரதம் உனக்கு தெரியும். இதனோட கான்செப்ட் நீங்கள் ஆன்சர் நீங்களே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எக்ஸோட ரேஞ்சு 0 to 9 வரைக்கும் போட சொல்கிறோம். அப்படின்னா அதனோட ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்குறோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் என்னன்னு கேட்குறோம். அப்போ எக்ஸுக்கு படுவா என்ன பண்ணுவீங்க? 0லேருந்து 9 வரைக்கும் அப்ளை பண்ணி பார்த்தா இதனோட வேல்யூ எதுக்குள்ளே முடிய போகுதுன்னு நீங்கள் சொல்ல வேணும். அப்போ லாகிரதம் ஃபார்முலா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சொல்லிடலாம். ஒரு 2 ஃபார்முலா. லாக் 1ஓட வேல்யூ என்ன? லாக் பேஸும் மெயினும் சேமாக இருந்த வேல்யூ என்ன? இது ரெண்டோட வேல்யூ வந்து 0, லாக் பேஸும் சேம் இருந்தா 1. அப்போ ஆன்சர் என்ன? ஓகேங்களா? 0,1. ஓகே சார். அப் டு 9 வரைக்கும் இருக்குது. அப் டு 9 வரைக்கும்னா 0 to 1. ஓகே சார்.
இது இன்வெர்ஸ் மேப்பிங் கேட்குறேன். இன்வெர்ஸ் மேப்பிங் உனக்கு தெரியுமா ஆல்ரெடி? சொல்லுங்க பாப்போம். தெரியும் சார். சார் பி சார். ஒரு நிமிஷம். ஓகே. அவன் எக்ஸுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கிறான். அப்போ வந்து டிவைட் பை 2ன்னு வந்துடும். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். பை 2ன்னு வந்துடும். ஓகே இருக்கு. அடுத்தது மறுபடியும் காம்போசிட் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்க, இது காம்போசிட் ஃபங்க்ஷன். இது என்ன ஃபங்க்ஷனு? கொஸ்டின் நம்பர் 17. இந்த டாட் வந்தா காம்போசிட் ஃபங்க்ஷன். இந்த டாட் வந்தா இதுக்கு பேர் மல்டிப்ளிகேஷன். ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கணும். இதுக்கு பேர் மல்டிப்ளிகேஷன். இந்த ஓ மாதிரி வந்தால் தான் நம்மளுக்கு காம்போசிட் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த டாட் கொடுத்தா மல்டிப்ளை பண்ணி போடணும். மாற்றிக்கிது போட்டுறாதீங்க. ஓகே சார். சார் x cube plus x 3x சொல்கிறேன். ஒரு நிமிஷம். யார் ராகனு? இவனா? போட்டிங்களா? ஆன்சர் போட்டிங்களா? 18. ஓகே. சி சார். இதுக்கு போட்டிங்க. இதுக்கு சிங்கிறீங்க. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். இல்ல அது 17 வந்து தெரியல. 18 வந்து சி. 17 வந்து எதுமா? பியா? 17 வந்து a சார். x squared plus 3. கரெக்ட் ராகனு. ஏ கரெக்ட். இதுக்கு வந்து சிங்கிற. கரெக்டுங்களா? ஆமாங்க இது என்ன பண்ணணும்? x squared உள்ள மல்டிப்ளை பண்ணணும். x squared உள்ள மட்டும்னா x cube plus 3x squared. கரெக்ட் ராகனு. இதுவும் கரெக்ட். 19th என்னோட வரும்? 19th and 20. Ten to the power x. 10 power x. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். கரெக்ட் ராகனு. இதுக்கு என்ன கிடைக்குண்டாக்குன்னு? நம்ம ஈஸி தான். 0லேருந்து 9 வரைக்கும் சொல்லிட்டாங்க. நம்ம ஈஸி தான். 0 to 9 அப்ளை பண்ண முடிஞ்சு போச்சு. 10 வந்து ஸ்டார்டிங் வேல்யூ சார். 10 ஸ்டார்டிங் வேல்யூ இது மட்டும் தான் கொடுத்துக்கிறோம். மற்றது எதுக்குமே 10 ஸ்டார்டிங் வேல்யூ இல்லை. அப்போ 2 வராது. நன் ஆஃப் திஸ் வராது. அப்போ அவ்வளோதான் சார். அவ்வளோதான் சார். அவ்வளோதான். அதே தானே. சரிங்களா? ஓகே சார். அவ்வளோ சீக்கிரம் சொல்லிட்டீங்க. அவ்வளோதான். நம்ம கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? உங்கள் புக்கில் இருக்கிறத எடுத்தேன். வேறு நிறைய தியரிட்டிக்கல் கொஸ்டின் இருக்குது. வேணா முடிச்சு சால்வ் பண்ணுவோம். ஏன்னா தியரிட்டிக்கல் கொஸ்டின் இது வந்து நிறைய கேட்க சான்ஸ் இருக்குது. இது எப்படி போடுவீங்க? வென் டயக்ராம் யூஸ் பண்ணி போடலாம். சரி, எப்படி போடலாம்னு போடுங்க. தியரிட்டிக்கல் கொஸ்டின் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவீங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம்.
மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. அப்போ 3 பாசிபிள் இருக்குது. மேக்ஸு, பிசிக்ஸு அண்டு கெமிஸ்ட்ரி. 3 பாசிபிள் இருக்குது. சொல்கிறேன் கண்ணு. டோட்டலாக 20 டீச்சர் இருக்காங்க. டோட்டலாக 20 டீச்சர். யூனிவர்சல் செட்டில் வந்து என் ஆஃப் யூ வந்து 20 டீச்சர் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. மேத்ஸ்ல 10 போட்டுருங்க. மேக்ஸ் ஃபுல்லாக 10. பட் இங்கே காமன் இருக்கிறாங்க. அப்போ பார்த்துக்கணும். ஒன்லி மேக்ஸ் வந்து 10னா என்னன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? மேக்ஸ் ஃபுல் சர்க்கிள் சேர்த்து 10. அப்போ வந்து என்னன்னு சொல்ல முடியாது. மேக்ஸ் என்ன ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து 10. கரெக்டாமா? அதே மாதிரி ஃபுல்லாக இருக்கிற பிசிக்ஸ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அண்டு கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது 7. சரியாம்மா? சரி இப்போ யார் இருக்கிறா மறுபடியும்? மேத்தமேட்டிக்ஸ்க்கும் ஃபிசிக்ஸ்க்கும் 4 சார். காமன் ஆகிறவங்க 4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 10 இருக்கிறாங்கன்னா 10 மைனஸ் 4 வரும். பிசிக்ஸில் வந்து 9 இருக்கிறாங்கன்னா 9 மைனஸ் 4 வரும். ரீசன் தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இதுலேயே இருக்கிறாங்க இதுலேயே இருக்கிறாங்க. 2 இருந்தால் மைனஸ் பண்ணுங்க. காமன் பெரிய. சரி அடுத்து என்ன செய்யறாங்க? பட் நன் ஆஃப் திஸ் போத் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி யாரும் கிடையாதுங்கிறாங்க. அப்போ இது 0. கரெக்டாக? அடுத்தது என்னடா சொல்றாங்க? How many teach physics, chemistry and physics? How many teach chemistry and physics? And how many teachers only physics? Semi possible இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ 3லையும் பாசிபிள் எவ்வளோ இருக்க போறாங்க? இதுவரை 3லையும் பாசிபிள். 3லையும் பாசிபிள் யார் இருக்க போறா? எனி ஐடியா? 3க்கு இன்டர்செக்ஷன் யார் இருப்பாங்களா? 0 தானே இருப்பாங்க. ஏன்னா இது 0னா இது 0 தானே. அப்போ இந்த டைம் 0 கன்ஃபார்ம் பண்ணிக்கிறியா? இது 0 தானே. சூப்பர், வெரி குட். இது 0. அப்போ இது எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். கரெக்டாமா? அப்போ இது எவ்வளோ இருக்கிறாங்க? ஒன்லி மேக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா எவ்வளோ இருக்க போறாங்க? 6. ஒன்லி மேக்ஸ். ஒன்லி பிசிக்ஸ்னா 5. 5. அப்போ ஒன்லி பிசிக்ஸ்ங்கிறது 5 வந்துருச்சா? அப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும்? 22 plus 9. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 3 யூனியனோட ஃபார்முலா தெரியும். n ஆஃப் அதாவது a யூனியன் b ஃபார்முலா. n ஆஃப் a யூனியன் b யூனியன் c. இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். n ஆஃப் a plus n ஆஃப் b plus n ஆஃப் c minus n ஆஃப் a intersection b minus n ஆஃப் a intersection c minus n ஆஃப் b intersection c plus n ஆஃப் a intersection b intersection c. கரெக்டுங்களா? எந்தெந்த வேல்யூ உங்களுக்கு 0 தெரியும்? 2 வேல்யூ 0. கரெக்டுங்களா? யாராவது 0? ஏ வந்து எம்னு வச்சுக்கோங்க, பி வந்து பின்னு வச்சுக்கோங்க, இது வந்து சின்னு வச்சு சரி இது வந்து கெமிஸ்ட்ரி சின்னே வச்சுக்கோங்க. அப்போ யார் யார் 0 வராங்களா கண்ணு? இது ஏ அண்டு சி. ஏ அண்ட் சி 0. இவன் 0 வரான். இந்த காமன் ஆகிறோம் பார்த்தியா? இவன் 0 வரான். மற்றதெல்லாம் வேல்யூ இருக்குது. மற்ற வேல்யூவில் அப்ளை பண்ணி போட்டால் டோட்டல் என்ன? யூனிவர்சல் செட்டோட வேல்யூ என்ன? 20. யூனிவர்சல் 20. அப்போ அந்த 20 வச்சு நீ போட்டேன்னா ஆன்சர் வந்துட்டா கண்ணு. டுவெண்ட்டி வச்சுட்டு போனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிடா கண்ணு? எஸ். ஓகே.
வந்துருச்சு சார். அதேதான் சரி. என்ன ஆன்சர்மா 2 தானா? ஆமாங்க சார். ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார். சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன். டைம் இருக்குதா கண்ணு? பார்க்கலாம்ல? இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் மட்டும். ஓகே, இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுறேன். இதே ஐடியா தான், வென் டயக்ராம் போட்டுக்குங்க. அது இப்போ ட்ரா பண்ணிட்டு ஈஸியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 40 ஸ்டூடெண்ட் மேக்ஸு சயின்ஸு ரெண்டு டயக்ராம் தான் போதும், உங்களுக்கு 3 டயக்ராம் தேவையாது, கரெக்டுங்களா? இங்கே மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ மேத்ஸ் வந்து 40, சயின்ஸ் வந்து 36 அண்ட் 24 லைக் போத், கரெக்டுங்களா? அப்போ ஈஸியாக போட்டலாம் பாருங்க, நம்ம ஈஸி தான். இது 2 தானே. என்ன அதான் யூனிவர்சல் செட் வந்து 60. அப்போ இது வந்து மேக்ஸ் வந்து 40 அண்டு சயின்ஸ் வந்து 24. அப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது இது வந்து எவ்வளோ 24, அது சாரி இது 36 நினைக்கிறேன். கரெக்டாக இது 36, இது வந்து 24. இது 24 கரெக்டாக கண்ணு. அப்போ 40 மைனஸ் 26 இது வந்து சொல்கிறேன் கண்ணு. இது ஒன்லி மேக்ஸ் எவ்வளோ வருவாங்க? 16 சார். 16 14 சார் 24 சார். சாரி 24 தான். அப்போ 24னா 16 வந்துடும். ஒன்லி சயின்ஸ்னா 12. எய்தர் மேக்ஸ் ஆர் எய்தர் மேக்ஸ் ஆர் சயின்ஸ் ரெண்டுமே இது பண்ண. என்னமா 6னா ரெண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும். அதாவது ஃபார்முலா P ஆஃப் A யூனியன் B, அதாவது N ஆஃப் A யூனியன் B. N ஆஃப் A யூனியன் B ஃபார்முலா என்னன்னா N ஆஃப் A ப்ளஸ் N ஆஃப் B மைனஸ் N ஆஃப் A இன்டர்செக்ஷன் B, இதுதான் ஃபார்முலா. அப்போ 40 ப்ளஸ் 36 மைனஸ் 24 எவ்வளோ வரும்? 76 தான். 76 மைனஸ் 24 52 கரெக்டாமா? இன்னொரு சொல்றாங்கண்ணா, ஆமாடா மேக்ஸ்ல இருப்பாங்க இல்லைன்னா சயின்ஸ்ல இருப்பாங்க, ரெண்டுல. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஷேடட் டயக்ராம் போட்ட நான் இருக்குதா? இப்போ இருக்குதுன்னா ரெண்டையும் கம்மனை போட்டுக்கணும். இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் ஆல்ரெடி 2 டைம் வந்துடும். அப்போ இது ஒரு டைம் ஆட் பண்ணா போதும், சரிங்களா? 2 டைம் ஆட் பண்ணா நமக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது ஆல்ரெடி? இது ஆல்ரெடி எவ்வளோ சொன்னீங்க? ஒன்லி மேக்ஸ் எவ்வளவு? 16. ஒன்லி சயின்ஸ் எவ்வளவு? 12. அப்போ ரெண்டுக்கு காமனாக இருக்கிறவங்க எவ்வளோ பேர்? 24. 3 ஆட் பண்ணு, நம்மளுக்கு ஓவரால் வந்துடும். இந்த வென் டயக்ராம் இருக்கிறவங்க பற்றி இந்த வென் டயக்ராமுக்கு எல்லாத்தையும் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்துடும். சரியா கண்ணு? இப்போ நெய்தர் மேக்ஸ் நார் சயின்ஸ்க்கு 8 தான் சார் வரும். ஆமாம் கண்ணு, ஆல்ரெடி 60 இருக்கிறாங்க. 60 மைனஸ் 52. அவ்வளோதாங்கண்ணா, வெரி குட். 8 கண்ணு. சார் ஐடியா இருக்கிறீங்களா? இப்போ தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்டாலும் போட்டுருவீங்களா இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்கு? ஓகே, அப்போ தியரிட்டிக்கல் ஒரு டைம் 2 டைம் படிச்சு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஐடியா என்ன கிளியராக கிடைக்கும். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுத்துடலாம். ஒரே ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண நேரம் இருக்குதாடா? இருக்கு சார். ஓகே, உங்களுடைய அடிஷனல் ப்ராப்ளம்ல கொஸ்டின் நம்பர் 16. இப்போ போட்டரோட ஐடியா தான் நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து என்ன சொல்கிறேன். இப்போ கொடுத்த பார்னோட ஐடியா தான் போட்டிங்கன்னு போட்டு.
7,000. 7,000 இல்லையே, ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியோ? ஒரு நிமிஷம் சார், நான் திரும்பி போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக ஓவரால் அது நெய்தர் என்ன கேட்குறான்னு மட்டும் பாருங்க, நாட்னு சொல்லிக்கிறான். அதனால நீங்கள் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள். த நம்பர் ஆஃப் பர்சன் நாட் ரீடிங் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ நெய்தர் நார். அப்போ நம்ம பார்னு எக்ஸ் யூனியன் பி, எக்ஸ் யூனியன் ஒய், என் ஆஃப். அப்போ என் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் என் ஆஃப் ஒய். 3,000 சார். கரெக்ட் இருக்குன்னு. அப்போ பார்த்தா இது வந்து 47 சம்திங்னு வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கையில் இது வந்து 50,000 இருக்குது. அந்த 57 மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3,000 வந்து இருக்குன்னு. சின்ன ஊருக்கு ஓகே ஓகே. இல்லைன்னா நீ ட்ரை பண்ணு, நான் ஒரு கொஸ்டின் மட்டும் போடலாம், இன்னும் அதுக்கப்புறம் இது பண்ணிடலாம். ஓகே சார். இது கான்ஃபரன்ஸ் கால். ஓகே, இது போட முடியும்னு நினைக்கிறேன் நான். போட முடியுதாண்டா? ஒரே நிமிஷம் சார். இது தெரியலையா சார்? என்ன நடக்குது? இது ஐடியா இல்லை சார். இல்லை, ஒரு வெண்டைகிராமே போடுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதான் ட்ரை பண்ணேன் சார், வரல. சரி, சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க மட்டும் சொல்கிறாங்கன்னா அது மாதிரி ட்ரை பண்ணி போடலாம். என்ன சொல்லுங்க? 100 people. ஓகே. In the conference. 29 Indian women. 29 Indian women. 23 Indian men. ரெண்டு இன்டர்செக்ஷன் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இந்தியன் உமன் இந்தியன் வேணா இருக்கும், இந்தியன் உமன் இந்தியன் ரெண்டு மென் உமன்னால வராது. கரெக்டா? Out of these Indian people, 4 are doctors. ஓ, இதுக்குள்ள 4 டாக்டர்ஸ் இருக்காங்களா? ஆமாங்க. 4 டாக்டர்ஸ். And 24 are either men or doctors. Okay, 4 are doctors and 24 either men or doctors. Men or doctors. அது 4ல வந்து இந்தியா வந்து டாக்டர் ஆக்குறாங்களா? ஆமாங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரி இடல, கரெக்டுங்களா? அவுட் ஆஃப் கண்ட்ரி இடல நம்மளுக்கு இவ்வளோ நடக்குது. டோட்டலாக 24 டாக்டர் இருக்கிறாங்க, அப்படி தானே சொல்கிறாங்க? 24 are either men or doctors. Either men or doctors. ஓகேம்மா, அவன் ஒரு ஐடியா கிளியராக சொல்லிட்டான். என்ன சொல்லிக்கிறான்? No foreign doctors. ஃபாரின் டாக்டர்ஸ். ஓகேம்மா, சரி, இது என்ன பண்ணலாம்? ஃபாரின் டாக்டர் 24 either men or doctors சொல்லிருக்காங்க சார். ஆமாம்மா, அப்போ மென் ஆர் டாக்டர். ஆனா 23 இந்தியன் men தான் இருக்காங்க. அப்படி அப்ப 24 men சொல்லிட்டீங்கன்னா அப்படியா? போட்டா எவ்வளோ வரும்? 1 வருமா? ஆமாங்க சார். அது ஷார்ட்கட் ஐடியா. 1 ஆன்சர் கரெக்ட். ஓகே சார். த நம்பர் ஆஃப் கரெக்ட் தான், நீ சொன்னது கரெக்ட் தான். த நம்பர் ஆஃப் உமன் டாக்டர்ஸ். ஷார்ட்கட் ஐடியாவை சொல்லிட்டேன். டோட்டலாகவே நம்மளுக்கு வந்து கையில் பார்த்தீங்கன்னா 24ல் 23 மென் இருக்கிறாங்க. ஆமாங்க சார். அப்போ ஒரு டாக்டர் கண்டிப்பாக உமன் இருப்பாங்க. அப்போ அது ஒன்று. உன்னோட ஆன்சர் கரெக்ட். கரெக்டான கேஸ் உன்னோட ஆன்சர் கரெக்ட். ஒன்று. ஸோ ஓகே ரக்கண்ணா, நீ சொன்ன மாதிரி 1:45 க்ளோஸ் பண்ணிக்கலாம். டைம் ஆயிடுச்சு ரக்கண்ணா. ஓகே சார். சரி ரக்கண்ணா, டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் கிளாஸ் அது இருக்கும், இந்த கிளாஸோட இதுன்னு டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகேம்மா, தேங்க்யூ. பை. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கிளாஸ் ஷெட்யூல் சொல்லிடுறேன்.